ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, எனக்கு என்னென்ன சுவாரஸ்யமான வீடியோஸ்னால், ஒரு நார்மல் வீடியோ தான், வீடியோ தான். ஒரு 2 நிமிஷம் நான் பேசுவேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், சரிங்களா? இப்போ பிஞ்சஸ்க்கு என்னென்ன ஃபீடிங் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபுட்டு தேவை, என்ன ஏது எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிஞ்சஸ் ஒரு நல்ல பேர்டு தான், சூப்பரான பேர்டு. அதுக்கு உள்ள நாலேஜ் நமக்கு இருக்கும், சரிங்களா? அதுக்குள்ள நாலேஜ் நமக்கு இருக்கும். நம்ம ஈஸியாக வளர்க்கலாம், செய்யலாம். அந்த பேர்ட்ஸ் நம்ம வளர்த்தோம்னா நம்ம உண்மையிலேயே பெனிஃபிட், சரிங்களா? பக்கா ட்ரெயின் பண்ணலாம், பேர்ட்ஸ் அழகாக பண்ணலாம். ஏன்னா என்ன தெரியுங்களா, நீட்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பிஞ்சஸ் எந்த சவுண்டும் இருக்காது. அப்பார்ட்மெண்ட்டு நார்மல் தெரு லைனு, நம்ம நார்மல் தெரு லைனு, அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் வளர்க்கலாம் இந்த பிஞ்சஸை. உண்மையிலே இந்த பிஞ்சஸ் அங்கேயே வளர்க்கலாம், எங்கே வேணால் வளர்க்கலாம். ஆனால் லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு இந்த மாதிரி பெரிய பேர்டு ஒரு மாதிரி கத்துற மாதிரி இருக்கிறத வேணாம். இந்த மாதிரி பிஞ்சஸ் நீங்கள் வளர்த்து பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு பெனிஃபிட். நான் உண்மையிலே 100% சொல்லுவேன். எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு தென்னை, கம்பு, வரகு, ராகி, குதிரைவாலி, சரிங்களா? அதுக்கப்புறம் கோதுமை ரவை, கம்பு, வரகு, குதிரைவாலி, கோதுமை ரவை, தெனை, மொத்தம் 6 இன்க்ரீடியன்ட்ஸ் நினைக்கிறேன். கம்பு, தெனை ஃபஸ்ட்டு தெனை, அடுத்து கோதுமை ரவை, அடுத்து கம்பு, கேப்பை, வரகு, குதிரைவாலி, இது 6 வெரைட்டி நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு எனக்கு உண்மையிலேயே பெனிஃபிட் பக்காவாக இருக்குது, சரிங்களா? பெனிஃபிட் பக்காவாக இருக்குது. மென்மேலும் என்னென்ன ஃபீடிங் போடணுமோ போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இது கொடுக்கலாம், மெடிசன். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மெடிசன் எப்படி கொடுக்குறது என்ன ஏதுன்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நான் போட்டு காமிக்கிறேன். நார்மல் ஃபோட்டோஸ் ஒரு ஃபோட்டோ இதில் போட்டு காமிக்கிறேன். அதில் பறவைகள் மெடிசன்னு நான் எழுதியிருப்பேன், மேலே அந்த இதை எழுதியிருப்பேன், வாசகம் எழுதியிருப்பேன். அதில் மெடிசன் லைனாக அடுக்கி வச்சு செஞ்சுருப்பேன். அந்த ஃபோட்டோ நான் போட்டு விட்றேன். இப்போ இந்த வீடியோ போடும்போது அந்த ஃபோட்டோவை நான் போட்டு விட்றேன். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பாருங்கள், சரிங்களா? உங்களுக்கு அந்த பேர்ட்ஸோட அந்த இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? மெடிசன் எல்லா மெடிசனும் கொடுக்கலாம். ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொன்ன மெடிசன் வெரைட்டிஸ்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு 7 மெடிசன் சொன்னேன்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 5-6 மெடிசன் எக்ஸ்ட்ரா, மொத்தம் 13 நினைக்கிறேன். 13 மெடிசன் இருக்குது, சரிங்களா? 13 மெடிசன் இருக்குது. 13 மெடிசன் இருக்கிறதுனால அதுக்கு நீட்டாக பேர்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது, சரிங்களா? பட் ஈஸியாக வளர்க்கலாங்க. நமக்கு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வளர்க்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சீசன் இந்த புயல் சீசன் சொல்லுவாங்க, டிப் ஆஃப் புயல்னு சொல்லுவாங்க. அந்த புயல் டயத்துக்கு பேர்ட்ஸுக்கு நீங்கள் என்னென்னா மஞ்சள் மிக்ஸ் பண்ணி வைங்க. விரலி மஞ்சள், ஒரிஜினல் விரலி மஞ்சள்
பியூராக ஒரிஜினல் விரலி மஞ்சள் கூட விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் டானிக்ஸு ஹேர் கொட்டுறக்காண்டி ஒரு கேப்சூல் இருக்கும், அதுவும் லைட்டாக ஒரு பிஞ்சு அது சேர்த்து அந்த டானிக்கும் இது மஞ்சள் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே பெனிஃபிட் பக்காவாக க்யூர் ஆகும். ஹேரும் கொட்டாது, செய்யாது, நீட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல். எனக்கு என்னென்னா நல்லாயிருக்கும், அதுதான் ஒரு கஷ்டம். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக இருக்கும். சரிங்களா? வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, திரும்பி அதுலேருந்து வெளியில் ஏறிடுறீங்க. எனக்கு மனசு உண்மையிலே சொல்கிறேன் கஷ்டமாக இருக்குது. நானும் பார்க்கணும்லங்க, பிழைக்கணும். இப்போ தான் 2 ஜோடி இருக்குது. இதில் இப்போ 2 சிக்கு வந்திருக்கு. 4 சிக்கு பொரிச்சதில் 2 சிக்கு தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. 2 சிக்கு நெஸ்ட் ஹவுஸ் ஆகி அது பறக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு, பறக்குது. அது இப்போயே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் பார்த்தா பறக்க ஆரம்பிச்சிருச்சு, பறக்குது. ஒரு சிக்கெல்லாம் இன்னும் பறக்கிறது, இப்போ தான் பறக்க பார்க்குது. அது ஒரு சிக்கு ரெடி ஆயிடுச்சு, நீட்டாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஹவுஸ் ஆயிடுச்சுங்க. 2 சிக்கு ஜம்முன்னு இருக்குது. அது நான் 1 மாதம் கழிச்சு தான் தெரியும் ரிசல்ட்டு, மேலா ஃபீமேலான்னு தெரியும். இல்லைனா சப்போஸ் 2மே ஃபீமேல் வந்துச்சுன்னா எனக்கு லாபம், 2 மேல் மட்டும் வாங்கி விடுற வேலை தான். சரிங்களா? சப்போஸ் 2மே மேலாக அமைஞ்சிருச்சுன்னா 2 ஃபீமேல், அதுக்குரிய ஃபீமேல் 2 ஃபீமேல் வாங்கி விடணும். ஆனால் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த காப்பி கலர்ஸில் ஃபீமேலு, அந்த ஒயிட்டும் பிளாக்கும் ஒயிட்டு கிரே கலரில் மேலு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு மேலு, காப்பி கலர்ஸில் ஃபீமேலு. ஆனால் இங்கே இந்த கேஜ் ஃபஸ்ட்டு கேஜில் எப்படின்னு தெரியுங்களா, கிரே கலரும் ஒயிட்டும் மேலு, காப்பி கலர் ஃபீமேலு. அது ப்ரீட் பண்ணி கொண்டு வந்த சிக்கு ஒயிட்டு காப்பி கலரும், டபுள் சிக்கு கிடச்சிருக்கு எனக்கு. இரட்டை குட்டின்னு சொல்லுவாங்க, டபுள் சிக்கு, ரெட்டை குட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ரெட்டை குட்டி எனக்கு கிடச்சிருக்கு, டபுள் சிக்கு, டபுளாக கிடச்சிருக்கு எனக்கு. ஒரே கலரு, பக்காவான கலருங்க. நீங்கள் என்னன்னா நான் கடைசியில் அந்த வீடியோவை காமிக்கிறேன். சரிங்களா? அந்த குட்டிகள் எடுத்து வீடியோ காமிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். சரிங்களா? பக்காவாக இருக்குங்க, மேலே சொல்கிறேன். அதில் நான் வீடியோ போடுறேன், அது நார்மல் வீடியோ, இது ஒரு வீடியோங்க. அந்த வீடியோ சொன்னேன்னா நாளைக்கு போடுறேன். நாளைக்கு நான் எடுத்து காமிச்சு அந்த குட்டியை நாளைக்கு நான் எடுக்கிறேன் ஒரு நாள். இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன்னா நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்ன கிழமை? நேற்று வியாழன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இருங்க தேதியை பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கி 28/11/2025ங்க அன்றைக்கி தேதி. சரிங்களா? நாளைக்கு 29/11/2025 நான் நாளைக்கு அந்த குட்டிகளும் இந்த சைடு ஒரு ஜோடி எக்கு வச்சு அடை காத்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் சிக்கு பொரிச்சிடும். பொரிச்ச பிறகு நான் காமிக்கிறேன். சவுண்டை பார்த்தீங்களா? பக்காவான சவுண்டு கொடுக்குங்க. Once more.
மறுபடி ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோர் சவுண்டு கொடுறா கொடு. அவ்வளோதான், ஒரு செகண்ட் தான். இன்னும் விடும், இன்னும் சவுண்டு வருங்க. கண்டிப்பாக சவுண்டு வரும், நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு அந்த வீடியோ நான் காமிக்கிறேன், சரிங்களா? நாளைக்கு வந்து அந்த வீடியோ நான் காமிக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரவணன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை தெரிவிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவேன், சரிங்களா? என் நம்பிக்கை இருக்குங்க, கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரவணன். பாய்.